ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீப்திஸ் லுக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த சூப்பரான ஹேரை வந்து எப்படி நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஹாய், இப்போ நம்ம காலையில் எழுந்திரிச்சு ஹேரை கொஞ்சம் கோம் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் டீடாங்கிள்லாம் பண்ணி கோம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டீடாங்கிள் பண்ணும்போது நம்ம கீழேருந்து பண்ணணும். எனக்கு குட்டியாக இருக்கிறதுனால மேலேருந்து பண்ணிக்கிறேன். மேலேருந்து பண்ணும்போது இன்கேஸ் உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு, சிக்காக வந்துச்சு அப்படின்னா கீழேருந்து பண்ணிக்கோங்க. கீழேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போய்க்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக டீடாங்கிள் எடுக்க முடியும். டேங்கிள்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி முதல்ல 2 பக்கம் பிரித்து போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னுமே நிறைய பேர்த்துக்கு ரொம்ப சிக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் 4 செக்ஷனாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு செக்ஷனாக எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக வரும். அது எவ்வளோ பெரிய ஹேராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி செக்ஷன்ஸ் பிரித்து பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். எண்ணெய் நான் நார்மல் கோகோனட் ஆயில் எடுத்துக்கிறேன். அது இந்த மாதிரி ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ஈஸியாக ரூட்டுக்கு அது போயிடும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கையில் ஆயில் எடுத்துகிட்டு கீழே இருக்கிற முடியில் கோதி விட்டுக்கிறேன். அப்படி கோதி விடும்போது முடிக்கு உள்ளே ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மெத்தட் ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல்ப்பை நல்லா ரப் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக இப்போ ஆயில் ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை ஆகிட்டு ஸ்கேல்ப்புக்குள்ளே போகும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ உடம்பு சூடு கொஞ்சமாக குறைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு ட்ரைனஸை கம்மி பண்ணுறதுக்கு தான் ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஸோ கோகோனட் ஆயில் ஹேருக்கு ரொம்ப நல்லது. மற்றபடி நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நான் அந்த கோம்பையே வச்சு இப்படி ரப் பண்ணி விடுறேன். இந்த மாதிரி நல்லா பண்ணும்போது அந்த ரூட்டெல்லாம் நல்லா ஓப்பன் ஆகிட்டு ஆயில் நல்லா பெனட்ரேட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இப்போ ஹேரெல்லாம் நல்லா கோதி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மாஸ்க் அப்ளை பண்ண போகிறோம். இப்போது இந்த மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது நான் 1 டே பிஃபோரே நைட்டு நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக பச்சை பயிறு போட்டு இந்த மாதிரி நான் ஊற வச்சுக்கிறேன். இது இவ்வளோ தான் எடுக்கணும்லாம் கிடையாது. ரேண்டமாக எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு பெர்சன்டேஜோ இவ்வளவோ அப்படின்லாம் கிடையாது. ஃபுல்லாகவே நீங்கள் வெந்தயமும் போடலாம், இல்லை ஃபுல்லாகவே பச்சை பயிரும் போடலாம். ஸோ அதனால் இதுக்கெல்லாம் இவ்வளோ தான் போடணும், எக்ஸ்ட்ரா போகக்கூடாது, அது மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த மாதிரி நைட்டு ஒரு நாள் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஊறி நெக்ஸ்ட் டே நல்லா பெருசாகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன் நிறையா கிடைக்கும் உங்களுக்கு. பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ரோட்டீன் ஹேர் க்ரோத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கும். இந்த மாதிரி நல்லா சோக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நல்லா ஊறிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அரைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். எனக்கு 1 கப் கிடைக்கல, 1.5 கப் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் அதை கப்பில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு உங்களோட ஹேரோட டென்சிட்டி அதுக்கப்புறம் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது என்னோடய ஹேருக்கு இவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு. இன்னுமே லென்த்தியாக இருக்கிறவங்க, இன்னுமே டென்சிட்டி அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இன்னுமே அதிகமாகும். இந்த மாதிரி பண்ணும்போது செக்ஷனாக எடுத்து பண்ணும்போது ஈஸியாக எல்லா முடிக்குள்ளேயும் போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செக்ஷனாக எடுத்து பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே நீங்கள் ரூட்டில் பண்ணுங்கள். ரூட்டில் பண்ணிவிட்டு ஒரு செக்ஷனையவே தலைமுடி ஃபுல்லாக பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக பண்ண முடியாது. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ 1 சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. இன்கேஸ் வெந்தயம் ரொம்ப அதிகமாக கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க இதை சோக் பண்ணுற டைம் லீவ் பண்ணுற டைம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 2 ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ரொம்ப நேரம் வைக்காதீங்க. வச்சிங்கன்னா ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அதிகமாக ட்ரை ஆகிடும் அப்படிங்கிறனால தான் நம்ம எந்த ஒரு ஹேர் பேக் போட்டாலுமே ஃபர்ஸ்ட்டே ஆயில் அப்ளை பண்ணுறது. நீங்கள் ஹேர் பேக்லேயே ஆயில் போடலாம். பட் அது அந்தளவுக்கு உங்களுக்கு ட்ரைனஸ் கண்ட்ரோல் பண்ணாது. அதனால் நீங்கள் தலையிலேயே ஆயில் போட்டுட்டு
அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேர் பேக் தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா முடியிலையும் போட்டுட்டு இப்போ ஹேரோட லென்த்தில் போட்டுட்ருக்கேன். போட்டு நீங்கள் அப்படியே ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. இது பன் மாதிரி போட்டுட்டு மெயினாக வந்து நீங்கள் முடியோட எல்லா பக்கம் அதோட ரூட்டில் வந்து அதிகமாக சாரி எண்டில் வந்து அதிகமாக போடணும். இந்த எண்டில் வந்து ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணாலும் எண்டில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா எண்டு வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னா ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வரும். ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஈஸியாக ஹேர் டேமேஜ் ஆகிட்டு முடி வந்து ஸ்ட்ரென்த்து லூஸ் ஆகி சீக்கிரமாக ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நம்ம ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் அப்படின்னு நினச்சி நம்ம சின்னதாக விட்டோம்னா அது நிறைய பெரிய பாதிப்பெல்லாம் நமக்கு கொண்டு வரும். ஸோ அதனால ஸ்ப்ளிட் எண்ட்ஸை மட்டும் நீங்கள் அலட்சியமாக விடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஹேருக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ரேப் பண்ணி கூட வச்சுக்கலாம். இல்லை இப்படியே கூட விட்டுக்கலாம். நான் ஒரு 1 ஹவர் கழிச்சு இதுக்கப்புறம் நான் நல்லா ஹேர் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணும்போது நிறையா தண்ணி செலவாகும். நல்லா பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா பைப்பை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்படியே கீழே உட்காந்து அலசிடுவேன். இல்லை நீங்கள் ஷவர் இருக்குது அப்படின்னா ஷவரில் இது பண்ணி நல்லா முடிய கோதி கோதி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளெல்லாம் போகும். இன்னொன்று இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் எங்கேயாவது வெளியே கிளம்புறீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் போங்க. என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த பருப்பு, அந்த பயிறு இந்த இதோடலாம் கொஞ்சம் நாரா அங்கங்கே இருக்கும். ஆனால் அது ஒன்றும் இல்லை. உங்களுக்கு நல்லா முடி காஞ்சு நீங்கள் சிக்க உடச்சி விட்டிங்கனாவே அப்படியே கீழே உதிர்ந்து விழுந்துரும். ஆனால் நீங்கள் அவசரமாக கிளம்பும் போதெல்லாம் இதை பண்ண முடியாது. ஏன்னா அங்கங்கே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் வந்து நான் ரேப் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா கீழே எண்டெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சொட்டிகிட்டு இருந்தது. அதனால் கொஞ்ச நேரமாக இது அந்த நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் இதை ரேப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேரை பார்த்துக்கலாம். நம்ம எப்பவும் போல் ரெடி ஆகிட்டு நம்ம வந்து கிளம்ப வேண்டியதான். மேக்ஸிமம் நான் வந்து மேக்கப் எதுவும் போட மாட்டேன். ஸ்கின் கேர் மட்டும்தான் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ரெகுலராக மேக்கப் போடுறது உடம்புக்கு ஸ்கின்னுக்கு வந்து நல்லது கிடையாது. என்னென்னா மேக்கப் போடுறத விட அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதனால் உங்களால் ரிமூவ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் மேக்கப் போடுங்க. இல்லை அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஸ்கின்னை வந்து நிறைய டேஞ்சர் கொண்டு போய் விட்டுரும். ஸ்கின்னை ட்ரை ஆக்கி விட்டுரும். ஸ்கின்னில் நிறைய டர்ட் கொண்டு வந்துடும். பிம்பிள்ஸ் கொண்டு வந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்காக மேக்கப் போட்டோம். அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ரீசன்னா அந்த ஃபங்க்ஷன் முடித்தா உங்களுக்கு கரெக்டாக ரிமூவ் பண்ண தெரிஞ்சிருக்காது. இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் அவங்ககிட்ட கண்டிப்பாக சொல்லுவேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் வருவேன். நிறைய தேங்காய் எண்ணெய் வந்து முகத்தில் ஹேர்லாம் அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணி எடுங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நல்லா வைப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு நம்ம வந்து வைப் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா எடுத்தோடனே சோப் போட்டிங்கன்னா எந்த ஒரு மேக்கப் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு போகாது. ஈவன் லிப்ஸ்டிக்குமே அப்படி தான். உங்களுக்கு மேக்ஸிமம் இப்போ வர லிப்ஸ்டிக்ஸ்லாம் வந்து சாஃப்டாக போயிடும். ஹீட்டு இதெல்லாம் பண்ண அந்த வெயிலில் கண்டிப்பாக போயிடும். பட் நார்மலாக பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் போகாது. அதில் அப்படியே தான் இருக்கும். ப்ரைமர், ஃபவுண்டேஷன், கன்சீலர் அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த சம்மருக்கு நம்ம அந்த மாதிரிலாம் போட முடியாது. இன்னொன்று வந்து சம்மரில் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்துட்டு பெர்ஃப்யூம் போட்டுக்கோங்க. பாடி ஸ்ப்ரே காட்டிலும் பெர்ஃப்யூம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டே கொடுக்கும். இந்த மாதிரி பெர்ஃப்யூம் போடும்போது கொஞ்சம் மைல்டானா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரியான ஸ்மெல் ப்ரிஃபர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஸ்மெல் காட்டிலும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அத்தை ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும் அப்படிங்கிறனால நான் அதை அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல இப்போ கொஞ்ச நாளாக. ஏன்னா நம்மளோட ஸ்மெல் நமக்கு தெரியாது. ஆனால் வெளியே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப தெரியும். நான் ஸ்மெல் வரல அப்படின்னு நினச்சி நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் ஹேரை ஃபேன் கடியில் உட்காந்துட்டு இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு 1/2 ஹவர்லேயே காய வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் முடிய விரித்து போட்டு வெளியே வெயிட் பண்ணிங்க ஃபேன் கடியில் வெயிட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நல்லா சூப்பராக ட்ரை ஆகிடும். இப்போ இந்த ஹேர் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனியாக ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா